முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்து வெளியான வீடியோ சர்ச்சையை கிளப்பிய நிலையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர். அறிஞர் அண்ணாவின் மாற்றான் தோட்ட மல்லிகைக்கும் மனமுண்டு எனும் கூற்றின் அடிப்படையிலும் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையில்தான் மாநாட்டில் பங்கேற்றோம். அதில் அரசியல் இருக்காது என்று நம்பினோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அவருடைய கூற்றின்படி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் மாநாட்டில் ஒளிபரப்பட்ட வீடியோவில் பெரியார் அண்ணாவை அவதூறு செய்ததாக தகவல் வந்துள்ளது. அதிமுக ஒரு நாளும் கொள்கையை, கோட்பாட்டை, லட்சியத்தை விட்டுக் கொடுக்காது. அண்ணாவை, ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்காக கடந்த காலத்தில் என்ன முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். திமுக போல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி தக்க வைக்க மாட்டார். பாஜகவுடன் கூட்டணியிலிருந்த போது மக்களுக்கு தேவையான திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டு பெற்றுத் தந்துள்ளார். தற்போது மக்கள் நலனுக்காக பாடோட் ஜெடோட்கவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது. மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பட்டதை பார்க்கவில்லை. திரைக்குப் பின்புறம் அமர்ந்து இருந்ததால் பார்க்க முடியவில்லை. பெரியார் அண்ணா குறித்த அவதூறு கருத்துக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். மாநாட்டின் தீர்மானம், உறுதிமொழிகளை அதிமுக ஒருபோதும் ஏற்காது என்று கூறியிருக்கிறார்.